பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலத்துல கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் சந்தோஷமா இருக்கிறீங்க. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கனிமனை போல பாதுகாத்தார். இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவர் சமூகத்திலே அவர் ஆராதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பு தேவஜனமே, தேவ செய்திக்கு போவதற்கு முன்பாக நம்முடைய தலையை தாழ்த்தி நம்ம செபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியார். அப்பா, இந்த நாளில் எங்களோட பேசுகிறேன் என்று சொல்லி இந்த நாளத்திலிருந்து கர்த்தர் நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரபலதரபல சம்தரபலஹதுரமனாதரா திகவலாதுரபல திருஜடகந்துரபலாதரபல சம்தநாதனாதிரி கரபனாதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உங்களை துதிக்கிறோம். அப்பா, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த காலத்திலே உங்க சமூகத்துல அப்பா ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட தகப்பனே தேவ செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேலத்து வெளிப்படுங்க. சொல்லுகிற வார்த்தை பிள்ளைகளுக்கு போஜனமா இருக்கிற கிருபை செய்யுங்கப்பா. முதல்ல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தர் வலிமையான காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ராம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே ஒரு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நாமத்தில் வந்திருக்கிறார். இந்த நாளில தேவன் நம்மோடு பேசுவாராக. எடுத்தவர் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 76ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 76ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனம். நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூடும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லி. அல்லேலூயா. நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூடும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு சங்கீதக்காரன் நிறுத்தி இருக்கிறான். இது ஆசாப்பின் சங்கீதமா இருக்கிறது. தேவனை குறித்து ஆசாப்பு பாடின ஒரு சங்கீதம். சொல்லப்படுகிற வசனம் தான் நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூடும்போது முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிறார். சொல்லுகிறார், அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பதற்கு ஒருவருக்கும் தைரியம் இல்லை. அவர் பயங்கரமானவராய், அவர் தேவனுடைய வல்லமை நிறைந்த அக்கினியை போன்ற ஜுவாலையுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுவராக. அவர் பயங்கரமானவர். யாருக்கு பயங்கரமானவர்? நீரே பயங்கரமானவர் சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அவர் யாருக்கு பயங்கரமானவர்? ஒரு 2 காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். ஒன்று, பாவம் செய்கிற ஜனங்களுக்கு தேவன் பயங்கரமானவர். பாவம் செய்கிற ஜனங்களுக்கு அவர் பயங்கரமானவர். 2வது, நம்முடைய ஜனங்களுக்கு ஊழியத்துக்கு விரோதமா எழும்புறவர்களுக்கு அவர் பயங்கரமானவர். அல்லேலூயா. 2 காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஊழியக்காரர்களுக்கு விரோதமா பேசுறோமா, அல்லது நம்ம பாவத்திலே விழுந்து கிடக்கிறோமா, பாவ வாழ்க்கை நம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறதா என்று சொல்லி நம்ம பார்த்து நம்மை சோதித்து அறிந்து தேவனுடைய சமூகத்தில் வரக்கடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூடும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லி. இந்த நாளில கர்த்தர் பயங்கரமானவர். அவர் யாருக்கு பயங்கரமானவர்? பாவம் செய்கிற ஜனங்களுக்கு, நம்முடைய ஜனங்களுக்கு விரோதமா எழும்புறவர்களுக்கு அவர் பயங்கரமானவர். இதனால 2 காரியங்கள் குறித்து நம்ம பார்ப்போம். இந்த நாளில நீரே பயங்கரமானவர், உமது கோபம். இந்த நாளில உங்களோடு பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, கர்த்தர் பயங்கரமானவர். இந்த தலைப்பிலே உங்களோடு பேசும்படியா நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாய் நம்ம பார்க்கும்போது பாவம் செய்கிற ஜனங்களுக்கு அவர் பயங்கரமானவர் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்கள் வாசிக்கும் போது, ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களா இல்லை என்று பார்த்து அறிவேன் என்றார். அல்லேலூயா. இந்த நாளில் முதலாவது நம்ம பார்க்கிற இந்த பாவம் செய்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பயங்கரமானவர் என்கிற இந்த காரியத்துல முதலாவது நம்ம பார்க்க போகிறோம் சோதோம் கொமோரா என்கிற அந்த பட்டணம். அன்பு தேவ ஜனமே, இந்த சோதோம் கொமோராவை குறித்து நம்ம அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வாசித்திருப்போம்.
தேவன் அந்த இடத்துல ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கும்படியாய், தேவன் அந்த ஜனங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கும்படியாய் கர்த்தர் பாவத்திற்கு பயங்கரமானவராய் எழுப்பி வந்திருக்கிறார். சொல்லப்படுகிறது, பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினால் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும், பாருங்க, அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிற அந்த ஜனத்துடைய பாவம் பெரியதா இருப்பதினாலும் மிகவும் கொடியதா இருப்பதனாலும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வாய்மொழி கொண்டு கடத்தில் சொல்கிறார். பிதாவாகிய தேவன் அவர் பரிசுத்தமுள்ளவர். அந்த பரிசுத்த தெய்வத்திலும் பரிசுத்தத்தோடு நாம் ஆராதிக்கும் போது பாவம் நம்மை ஒன்றும் செய்யாது. பாவத்திலிருந்து விடுதலைக்கும்படியாக அவர் பரிசுத்த ரத்தத்தை கர்த்தர் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அன்பு தேவஜனமே, இந்த சோதோம் கொமோரா ஜனங்கள் பாவத்திலே விழுது, அந்த பாவத்தின் கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் எட்டெழுது நிமித்தமாய் நான் இறங்கி போய் அதை பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இறங்கி வருகிறார். அவருடைய பாவம் எப்படிப்பட்டதாய், மிகவும் கொடியதாய், அந்த பாவத்தின் கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லப்படுகிறது, சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதனாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதனாலும் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே, பாருங்க, என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களா என்று சொல்லி நான் இறங்கி போய் பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இறங்கி வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய தீர்ப்பை அந்த இடத்துல கர்த்தர் எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, சோதோம் கொமோராவின் மனுஷர்கள் மிகவும் கொடிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழிக்கும்படியாய் போன தூதர்களையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அதனுடைய 19ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லப்படுகிறது. 19:13 சொல்லப்படுகிற வசனம், நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்திலே பெரிதா இருக்கிறது, தலிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்று சொல்லி அந்த தூதர்கள் லோத்து இடத்திலே இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். பாருங்க, அவர் கூக்குரல் பெரிதா இருக்கிறது நிமித்தமாய் அவர்களை அழிக்கும்படி கர்த்தர்கள் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் பாவத்தின் கூக்குரல், ஜனங்களுடைய பாவத்தின் கூக்குரல் தேவ சமூகத்தில் இட்டு கர்த்தர் பயங்கரமானவராய் இறங்கி கர்த்தர் அவர்கள் அழிக்கும்படியாய் இறங்கி வந்திருக்கிறார். அந்த 13ஆம் வசனம் சொல்ல, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது என்று சொல்லி அப்பேற்பட்ட பாவம் செய்த அவர்களை கர்த்தர் அழிக்கும்படியாய் பயங்கரமானவராய் அந்த பாவத்துக்கு விரோதமாய் கர்த்தர் இறங்கி வந்து கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்க கர்த்தர் முன்வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் பாவத்துக்கு விரோதமானவன், பாவம் செய்கிறவர்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் தேவன் என்று சொல்லி அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற அன்பு தேவஜனமே, நம் பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு அவர் ஆராதிக்க வேண்டும். சோதோம் கொமோராவின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதனால் அவர் கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் எட்டு நிமித்தமாய் அவர்கள் இறங்கி வந்து 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த ஸ்தலத்தை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்று சொல்லி. அல்லேலூயா. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் பெரிய கர்த்தருடைய சமூகத்திலே பெரிதா இருக்கிறது, அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். அல்லேலூயா. ஒரு பட்டணத்தை அழிக்க அந்த இடத்திலே பாவம் பெருகி இருந்த போது அந்த ஜனத்தை மாத்திரமல்ல அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வந்தார். கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பை செய்தார், அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார். அதே 19ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வரிசைக்கு பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்கள் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பு தேவஜனமே, அவர் பாவம் செய்கிறவர்களுக்கு பயங்கரமானவர். ஜனத்தை மாத்திரம் அழிக்கவில்லை, அந்த பட்டணத்தையும் கர்த்தர் அழித்தார். எப்படியா? வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வரிசைக்கு பண்ணி அந்த பட்டணத்தை முழுமையும் புரிந்திருக்கிற அந்த பட்டணம் முழுவதும் பயிர்கள் முழுவதையும் ஜனங்கள் முழுவதையும் கர்த்தர் அழித்து போட்டார். அன்பு தேவஜனமே, கர்த்தர் பாவத்திற்கு பயங்கரமானவர். பாவம் செய்கிற ஜனங்களுக்கு அவர் பயங்கரமானவர். சோதோம் கொமோராவை கர்த்தர் அழித்து முற்றிலும் நிர்மூலமாக்கி போட்டார். அதனுடைய ஜனங்கள் ஒருவரும் தப்பி போகவில்லை. பாவம் செய்த ஜனங்கள் அனைவரும் அந்த இடத்துல மரித்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பு தேவஜனமே, கர்த்தர் பாவத்திற்கு பயங்கரமானவர்.
அவர் பாவத்தை பார்த்து அமைதியாக இருக்கிற தெய்வம் அல்ல, அதுக்கு நியாய தீர்ப்பு செய்கிற தேவன் அவர் நம்முடைய தேவன். தேசத்திலே பாவம் எங்கு கொடிதான் இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய பயங்கரமான கிரியைகள் வெளிப்படும். நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிப்பது நம்முடைய கடமை. பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. தேவன் நம்முடைய தேசத்தை அழிக்காதபடி, பாவங்கள் நம்முடைய தேசத்தில் பெருகாதபடி கர்த்தர் நம் தேசத்தை பாதுகாத்து காக்கும்படியாய் நாம் ஜெபிப்பது நம்ம இருந்த கடமையா இருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, பாவம் செய்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பயங்கரமானவர். சோதோம் கொமோரா பட்டணங்களை கர்த்தர் அழித்தார். எது நிமித்தமாய்? அவர்கள் பாவம் கொடியதாய் இருப்பதனால் கர்த்தர் அவர் அழித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது குறித்து பார்க்கும்போது, தம்முடைய ஊழியர்களுக்கும் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புவதற்கு கர்த்தர் பயங்கரமானவர். அல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23 வசனங்களிலிருந்து வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23 25 வசனங்கள். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்தபோது இஸ்ரவேலை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே வருகிறான். அவன் ஜனங்களை மிகவும் கொடிய வேலையினாலே அவர்கள் பாதித்துக் கொண்டிருந்த சமயத்துல தேவன் அவர்கள் பெருமூச்சு கேட்டு தான் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அன்பு தேவ ஜனமே, தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக எழுப்புகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொண்டு நிற்பதற்கு அவர் வெறுமையான தெய்வம் அல்ல, அவர் பயங்கரமானவர். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பின அந்த எகிப்து ராஜாவை அவன் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி ஒருவரும் சேரக்கூடாமல் வாசம் பண்ணுகிறவர் தேவனாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த தேவன் மனத்தில் இறங்கி வந்து அவர் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை அழைத்து வரும்படியாய் 10 வாதைகளினாலே அவர்களை வாதித்தார். அந்த எகிப்தின் பார்வோன் சேனைகள் முற்றிலும் 10 வாதையினாலே வாதித்தார். 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். அந்த இடத்திலே சங்கார தூதர் இறங்கி இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகளின் முதல் பலனை கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து போட்டு நம்முடைய ஜனத்தை கொண்டு வந்தார். எதற்காக அழைத்து வந்தார் என்றால், நம்முடைய ஜனத்தின் பெருமூச்சை அவர் கேட்டார். அல்லேலூயா. நாம் செபிக்கிற நம்முடைய பெருமூச்சு சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிற தேவன் அவர் நம்முடைய தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வசனம் சொல்லி, சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அறிந்த ராஜா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்தார்கள். எப்படியா? அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தின் முறையீடு தேவ சந்நிதியில் எட்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, நம் மனுஷரத்துல முறையிட தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே நம் முழங்கால் படியிட்டு முறையிடும் போது அவர் பயங்கரமானவராய் நமக்கு நியாய தீர்ப்பு செய்ய அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜனத்தின் பெருமூச்சை கேட்டு விடுவிக்க தேவன் இறங்கினார். வெறுமையா இறங்கவில்லை. 10 வாதைகளினாலே அந்த எகிப்தை கர்த்தர் வாதித்தார். 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். எகிப்தில் இருக்கிற எல்லாருடைய தலைப்பிள்ளைகளையும் சங்கார தூதன் கொன்று நிர்மூலமாக்கி தம்முடைய ஜனத்தை அழைத்து வந்தார். அவர் பயங்கரமானவர். தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் சரி, அவர் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாயும் பேசுகிற ஜனங்களுக்கு அவர் பயங்கரமானவர். தேவன் மோசேயை அழைத்தார். மோசேயை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே கூட்டிக் கொண்டு வந்த போது தன்னுடைய சகோதரி, மோசேயின் சகோதரி மீரியாம் மோசேக்கு விரோதமாய் பேசுகிறான். எது நிமித்தமாய்? மோசேயை விவாகம் பண்ணின எத்தியோப்பியாவின் ஸ்திரீ நிமித்தமாய் அவளுக்கு விரோதமாய் பேசுற போது கர்த்தர் அவர் மேல் மீரியாம் மேல் கோபம் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் 2ஆம் வசனம் என்னாகும் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு
அவர் பேசுறது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். தேவஜனமே, ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசும்போது கர்த்தர் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். மோசேயானவன் பூமியிலே சகல மனிதர்கள் மிகவும் சார்ந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அந்த வார்த்தையை கேட்டபோது அவர் எதையும் குறித்து நமக்கு கவலைப்படவில்லை. கர்த்தர் அவரோடு கூறினார். தேவன் எனக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லி அவர் அமைதியாக இருந்தார். கர்த்தர் அடுத்த 4ஆம் வசனம் சொல்ற செடுதிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மீரியாம் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தினுள் இறங்கி கூடார வாசலில் என்று ஆரோனையும் மீரியாம் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். தீர்க்கதரிசியாக இருக்கிற இடத்துல நான் பேசுவேன். ஆனால் மோசே எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. உண்மையாக இருக்கிற தேவ ஊழியருக்கு விரோதமாக யார் பேசினாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பதற்கு அது பெருமையானவர் அல்ல, அவர் பயங்கரமானவர். மோசேக்கு விரோதமாக பேச தன்னுடைய மோசேயோட சகோதரியா இருந்தாலும் சரி கர்த்தர் அந்த இடத்திலே நியாயம் செய்தார். 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மீரியாம் குறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள். ஆரோன் மீரியாமை பார்த்து அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. மோசே சகோதரி மீரியாம், மோசேக்கு விரோதமாக பேசின மீரியாமை தேவன் சும்மா விடல, குஷ்டரோகத்தினாலே பாதித்தார். 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே அவள் தங்கி இருந்தார். கர்த்தர் சொல்கிறார், வசனம் அழகான ஒரு வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்புனது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோல அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவாள் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் மோசேயை சொல்ற பாருங்க, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் 7 நாள் வெட்கப்பட்டிருக்கணும் இல்லையா? அதே போலதான் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமா பேசின மீரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறமே இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இடத்துல தம்முடைய பயங்கரத்தை வெளிப்படுத்தினார். அவர் விட்டு சென்ற அடுத்த நிமிடமே மீரியாமுக்கு குஷ்டரோகம் பிடித்தது. மோசே விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். 7 நாளுக்கு அப்புறம் தான் மீரியாம் தன்னுடைய பாளையத்திலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அன்பு தேவஜனமே, காலகட்டத்தில் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், தேவ ஊழியருக்கு விரோதமாய் நீங்கள் ஒருபோதும் வாய் திறந்து குற்றம் சொல்லிவிடாதீர்கள். கர்த்தர் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ? கர்த்தர் அதை கேட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் பயங்கரமானவர். அவர் நியாயத்திற்கு செய்கிறதே அவர் வல்லமையுள்ளவர். அவர் நியாயம் நேர்மையான நியாயமா இருக்கும். யார் தவறு செய்தாலும், யார் பாவம் செய்தாலும், யார் குற்றம் செய்தாலும் அவர் யாரையும் தண்டிக்காமல் விடுகிற தெய்வம் அல்ல. நம்முடைய தேவன் அக்கினி சுவாலை போன்ற கண்களை உடையவர். அவர் பாவத்துக்கு என்று நம்முடைய பாவத்திற்கு என்று அவர் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அன்பு தேவஜனமே, இந்த காலத்துல வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் பயங்கரமானவர். நான் பயங்கரமானவர். யாருக்கு நான் பயங்கரமானவர்? பாவம் செய்கிற ஜனங்களுக்கு நான் பயங்கரமானவர். என்னுடைய ஊழியக்காரர்களுக்கும் என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவருக்கு நான் பயங்கரமானவர். நம்முடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலே இருந்து முறையிட்டுக் கொண்டிருந்த அவர்கள் சத்தத்தின் பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவர்கள் விடுதலையாக்கினார். மோசேக்கு விரோதமா பேசின மிரியாமை கர்த்தர் அடித்தார். குஷ்டரோகினால அவர் பாதிக்கப்பட்டார். அவர் பயங்கரமானவர். நீங்கள்
தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போமா? கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் தகப்பனே, நாங்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாகி உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நமக்கு விரோதமாகவும் ஊழியருக்கு விரோதமாகவும் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு நடந்து வராங்க. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போமா? நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவர் யார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் பயங்கரமானவர். யாருக்கு அவர் பயங்கரமானவர்? பாவம் செய்கிற ஜனங்களுக்கு அவர் பயங்கரமானவர். நம்முடைய ஜனங்களுக்கு ஊழியருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு அவர் பயங்கரமானவர். நம்மை நாம ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு விரோதமாகவும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதம் ஒரு வார்த்தையும் பேசாமல் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். வானத்துக்கு போவிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, நாளிலே எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காய் நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் பயங்கரமானவராய் இருக்கிறீர். பாவம் செய்கிற ஜனங்களுக்கும் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஊழியருக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்களுக்கும் நீர் பயங்கரமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வார்த்தையை தகப்பனே கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற திரும்ப செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதமான காரியங்கள் செய்யுங்க. இவனே மகத்துவமான காரியங்களை செய்யுங்க. நீங்க நல்லவர். தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேசத்தை கர்த்தர் விடுதலையாக்குங்க. பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் தகப்பன் விடுதலையாகி ஒரு சமூகத்தில் கடந்து வர கர்த்தரை கிருபைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை ஐக்கியம் மீண்டும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.